நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. நீரின்றி அமையாத உலகு, உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம நாட்டில் இன்னைக்கு உணவு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயமும் ஒரு சின்ன ஒரு கலக்கமும் இருக்க தான் செய்யுது. இந்த ஃபுட்டை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிட்டா இது வருமா அது வருமா அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். உணவு மூலமாகவும் நம்ம தண்ணீர் மூலமாகவும் வீடுகளில் எப்படியெல்லாம் நோய்கள் பரவுது, அந்த நோய்களை தடுக்க நம்ம என்னென்ன செய்யலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு ஷோவில் நம்ம பேச போகிறோங்க. நான் எல்லா டாக்டர்ஸையும் முதல்ல அறிமுகப்படுத்திடுறேன். ஃபர்ஸ்ட் டாக்டர் குகானந்தம். இவர் ஒரு ரொம்ப சீனியரான டாக்டர். 25 வருஷம் சென்னை மாநகராட்சியில் ஒரு தொற்றுநோய் நிபுணராகவும் சுகாதார அலுவலராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. பல ஆண்டுகால அனுபவம். அது மட்டும் இல்லாமல் 1992 சென்னை காலரா ஸ்ட்ரெயின், மெட்ராஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஒரு கிருமியை கண்டுபிடிச்சிருக்காரு. சார், வெல்கம் டு த ஷோ சார். ரொம்ப ஸ்பெஷலான டாக்டர், உங்களை ரொம்ப பெருமையோடு வெல்கம் பண்ணுறேன் சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாக்டர் ஹேமா விஜயலட்சுமி. இவங்க ஒரு குடல் நோய் மருத்துவ நிபுணர். இவங்க குடலில் ஏற்படக்கூடிய தொற்றுநோய் வியாதிகளை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ரெண்டாவது டாக்டர் பாலாஜி. இவர் ஒரு சமூக நல மருத்துவர், அதாவது சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். இவங்க எல்லாரும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நம்ம நேரில் முகத்துக்கு முகத்தை சந்திக்காத டாக்டர்ஸ். இவங்கெல்லாம் உங்கள் நலனுக்காக பின்னாடி இருந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்கன்றத சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. லாஸ்ட் டாக்டர் சுரேஷ். இவர் ஒரு தொற்றுநோய் மருத்துவர், இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஸ்பெஷலிஸ்ட். இவரும் இன்ஃபெக்ஷன்ஸை பற்றி பேசுறதுக்காக நீங்கள் நம்ம ஷோவில் வந்திருக்காரு. 4 டாக்டர்ஸையும் ஷோக்கு வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ. முதல்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட எப்போவுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட தான். எந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏன் பயமாக இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களே சொல்லுங்கள். வாட்டர் பேக்கெட்ஸ் அர்ஜென்ட்டாக நம்ம வாங்கி குடிக்கிறோம், அதனால நிறைய அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ தண்ணி பாக்கெட் பயம். ஓகே, ரைட், தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பயம்? இல்லை, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு மறுநாள் சாப்பிட்றோம் இல்லையா, அது சூடு பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஃபுட்ஸ். ஆமாம், அது பயமாக இருக்குது. என்ன உங்கள் மனசில் ஓடும் அதை நினைக்கிறப்போ? இல்லை, அது ஆயில் ஐட்டம், அதிகமாக ஆயில் ஐட்டம் உள்ளதாக இருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் எடுக்கும்போது ஆயில் அப்படியே அதில் உறைஞ்சிருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே. எனக்கு மில்க் சாப்பிட்டாலே பயம் வரும். மில்க்? ஆமா. ஓகே, கரெக்ட்டா. என்ன பயமா, என்ன மாதிரி அதுல மில்க்? என்ன ஆக்சுவலா கண்டாமினேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயம் மில்க் நல்லாவும் இருக்க மாட்டேங்குது. அப்ப இருந்த டேஸ்ட் இப்ப சுத்தமா கிடையாது மில்க்ல. நெக்ஸ்ட் அந்த பால் நீங்க காய்ச்சும் போது என்னன்னா மேல எல்லோவா அப்படியே அந்த திரட்டா ஒரு மாதிரி இருக்கும். அது சம் கெமிக்கல் போடுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. இப்ப அது திரிஞ்சும் போயிடும். திடீர்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், ஸ்டொமக் எல்லாம் அப்செட் ஆகிற மாதிரி. மோஷன் ஃப்ரீயாவே போக மாட்டேங்குது. முன்னாடி எல்லாம் பால் சாப்பிட்டாங்கன்னா யூரின் மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போகும். இப்போ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஃபுல்லா ஸ்டொமக் அப்செட் ஆகுது. அப்புறம் நாள் முழுக்க ஒரே கஷ்டமா இருக்கு. 100% கரெக்ட். வயிற்று அப்படியே உப்புசமா இருக்கிறது, ஏப்ப அதிகமா வருது, மோஷன் சரியா வருது. இது காமனா எல்லா பேஷண்ட்ஸும் சொல்ற கம்ப்ளைண்ட் தான். நீங்க சொல்றது 100% கரெக்ட். நெக்ஸ்ட் சொல்லுங்கம்மா. சிக்கன் சாப்பிட்டாலே எங்களுக்கு டிசென்ட்ரி மாரி ஆயிடுது. ஹீட்னால சிக்கன் பிராய்லர் சாப்பிடலாமா வேணாமான்ற ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்குது. அண்ட் ஆல்சோ மினரல் வாட்டரில் குடிக்கிறதும் கொஞ்சம் பயமாக இருக்குது. கேன் வாட்டர் தான் கொடுக்குறாங்க, ஆனால் உள்ளே இருக்கிற வாட்டர் கேன் வாட்டரானு தெரியவே இல்லை. ஸோ அது குடிக்க கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ கேன் வாட்டர் மேலே பயம். எஸ். எனக்கு ரோட் சைடில் கிடைக்கிற அந்த பஜ்ஜி வடைலாம் சாப்பிடணும் ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது சேராது. சரி, நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றோம். அது கூட எனக்கு ஒத்துக்கிறது இல்லை. ஆயில் எனக்கு சுத்தமாக ஒத்துக்கிறது இல்லை. அது சாப்பிட்டா எனக்கு தலைவலி வரும், அஜீரணம் ஆகிடும், சாப்பாடே பிடிக்காது. அப்புறம் எனக்கு மீன் ஒரே ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு தான் லூஸ் மோஷன் போச்சு. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்லாமா? அது மட்டும் இல்லாமல் ஆயில் டாக்டர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் ஆயில் 4 ஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுங்கிறாங்க. நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறோம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம், நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி சாப்பிட்லாமா? இல்லை, ஆயிலை விட்டுருவோம். ஆக்சுவலி ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட் அப்படின்றது ஒரு புது கான்செப்ட்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப சரி, இங்கே இருக்கிற நிறைய பேர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஃபுட் ரொம்ப குறைவாக தான் சாப்பிட்ருப்பாங்க. வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய பலகாரமாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஆயில் ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணும். இன்னைக்கு ஆயில் கான்செப்ட் அப்படின்றது ஒன்று. அதை தவிர எனக்கு என்ன பயம்? எனக்கு வெளியில் போய் சிக்கன் சாப்பிட பயம். ஓகே. அதே மாதிரி தண்ணி வெளியில் எங்கேயும் போய் குடிக்கிறதுக்கு பயந்து தான் குடிப்பேன். ஓகே. ஆமாம், ஒத்துக்காது. இப்போ இவங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க தண்ணி பாக்கெட் கொடுக்குறாங்க, குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்க? தண்ணி பாக்கெட் கண்டிப்பாக குடிக்க மாட்டேன். சரி, சொம்புல தண்ணி கொடுக்குறாங்க. சொம்புல கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் பேருக்கு வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு கிளம்பிடுவேன். சரி, வெளி தண்ணி குடிச்சா உங்களுக்கு என்ன பண்ணும்? எனக்கு வயிற்றுப்போக்கு வந்துடும், அப்புறம் தலைவலி வந்துடும். ஓகே.
வெளி தண்ணீர் குடிச்சா வயிற்றுப்போக்கு தலைவலி ரெண்டும் வரும். ஆமா வந்திருக்கு. சரி, ஓகே. கேன் தண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம மெட்ரோ வாட்டர் நம்ம சாப்பிட்டோம்னா தொண்டை அப்படியே மாதிரி ரொம்ப கரகரன்னு இருக்கும் சார். அது கரெக்டான ஆமா ரொம்ப சார். அதனால அதான் எதிர்பார்த்தது. நிறைய பேருக்கு கேள்வி, கேன் தண்ணி குடிச்சு மெட்ரோ வாட்டர் குடிச்சா இல்ல தண்ணி மாறப்ப பாட்டில் வாட்டர், பாக்கெட் வாட்டர், காய்ச்சின தண்ணி, ஆர்ஓ எந்த வாட்டர் குடிச்சாலும் சில பேருக்கு சேர்றது இல்ல. ஆமா தொண்டை உடனே கட்டுது. தொண்டை ரொம்ப கரியா மறுநாள் பார்த்தா டபுள்ஸ் வாய்ஸா வந்துரும் சார். அது டபுள்ஸ் வாய்ஸா வந்துருது. ரைட், ஓகேமா, தேங்க் யூ. டாக்டர்ஸ், எல்லா ஆடியன்ஸ்ல நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. லேடிஸ் எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருக்க பயம். நான் முதல்ல ஷோ ஆரம்பத்திலே சொன்னேன், நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொன்னோம். இந்த நீர் அப்படின்றது வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு எவ்வளவு அத்தியாவசியமானது அப்படின்றது நான் சொல்லி உங்ககிட்ட விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த நீரினால் வரக்கூடிய பிரச்சனைகள், அது எந்த விதமான பிரச்சனைகளை கொண்டு போய் முடியும், எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், இந்த நீர் எவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத ஒரு 4 வார்த்தையில அழகா நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க சார். உலகத்திலேயே வந்து 40% மக்களுடைய நோய் பிரச்சனைகள் வந்து குடிநீரால் தான் பரவுது. 6 நோய்கள் நான் முக்கியமாக சொல்லுவோம். ஒன்று வந்து முதல்ல போலியோமைலைட்டிஸ், போலியோ வியாதி வர்றது. 2வது வந்து காலரா, 3வது வந்து மஞ்சள் காமாலை, 4வது வந்து லெப்டோஸ்பைரோசிஸ்னு ஒன்று, 5வது வந்து டைஃபாய்டு, 6வது வந்து பூச்சிகள், வயிற்றுப்பூச்சிகளை உருவாக்கக்கூடிய நோய்கள். இது எல்லாமே நம்ம ஊரில் இல்லாத நோய்களே கிடையாது. ஒரு தனி மனிதனுக்கு நீரினால் இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன அவேர்னஸ் இல்லைன்னு நீங்க பார்த்து பயந்த, சங்கடப்பட்ட, இல்லை கஷ்டப்பட்ட, வருத்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன சார்? எல்லாம் பேக்கேஜ் வாட்டரும் பெஸ்ட் வாட்டர், பியூரிஃபைட் வாட்டர் கமிங் ஃப்ரம் ஹெவன் நினச்சிக்கூடாது. அந்த தண்ணிலையும் அதனுடைய தரத்தை நிர்ணயிச்சிருக்காங்களா, பார்த்துருக்காங்களான்றதை நம்ம ஜனங்க பார்க்கணும். 2வது, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ தொண்டு தொட்டு அரசாங்கத்தில் இந்த சப்ளை பண்ணுற தண்ணி அப்படியே குடிச்சலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். அதில் தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கணும். நான் மருத்துவர்கள்ட்ட எங்கள்கிட்ட ட்ரைனிங் வரவங்களை கேட்பேன், தண்ணி எப்படி காய்ச்சணும்னு சொன்னால் அவங்க மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. தண்ணீரை வந்து பாத்திரத்தில் உருளும் வரை காய்ச்சி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. உருளும் வரை என்ன சார்? உருளும் வரை ரோல் பாயிலிங். த வாட்டர் ஷுட் ரோல் பாய். எனக்கு வந்து அது ட்ரைனிங் பீரியடில் சொல்லும்போது ரோல் பாயில் அது எப்படி தண்ணியை கொதிக்க வச்சு பார்த்தா லேசாக கொதிக்க வரும். அப்புறம் அந்த தண்ணீர் அப்படி உருள ஆரம்பிக்கும், உருண்டு கீழே விட ஆரம்பிக்கும். தட் இஸ் த அல்டிமேட்டம் ஃபார் வாட்டர். ஸோ இப்போ கொதிக்க வச்ச தண்ணீரை வீட்டில் வச்சிருக்கப்போ இப்போ கொதிநிலைக்கு தண்ணி வந்துடுது, ரோல் பாயில் பண்ணுறோம், அதை எடுத்து ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறோன்னா எந்த விதமான பாத்திரத்தில் ஊற்றலாம்? ஸ்டீல் பாத்திரம், பிளாஸ்டிக் பாத்திரம், மண் பானை, இந்த 3த்துல எது பெஸ்ட்? அப்படி வச்சோம் அப்படின்னா எத்தனை நாள் வரைக்கும் அதை பத்திரமா வச்சிருக்கலாம்? எத்தனை நாளுக்குள்ள குடிச்சு முடிக்கணும் மறுபடியும் தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி? காப்பர் இஸ் பெஸ்ட். காப்பருக்கு வந்து இனிபிஷன் பவர் இருக்கு, பாக்டீரியாவை கில் பண்ற பவர் இருக்கு. அதனால தான் வந்து முன்ன காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே செப்புல இருந்தது. சோ இது அறிவியல் வந்து சப்போர்ட் அறிவியல் சம்பந்தப்பட்டது. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, முன்னாடி ஆஸ் அ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் முன்னாடி வந்து ஒரு டிசீஸ் இருந்தது, இந்தியன் சைல்ட்ஹுட் சிரோசிஸ்னு. இந்த நோய் வந்து குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணும், லிவர் வீக்கம் வரும். இதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, முன்னாடி காலத்துல இந்த செம்பு பாத்திரம் நிறைய யூஸ் பண்ணாங்க, அதுல தான் அந்த எக்ஸ்ட்ரா காப்பர் வந்து உடம்புல லிவர்ல சேர்ந்துக்குதுன்னு. ஸோ நாங்கள் படிக்க வரும்போது அது டெக்ஸ்ட் புக் நோய், நாங்கள் அவ்வளோ பார்க்கல. அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, அந்த டைம் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வந்திருக்கு, ஸோ செம்பு கம்மியாக யூஸ் பண்ணாங்கன்னு. ஸோ சார் வந்து இப்போ திருப்பியும் நிறைய பேர் சொல்கிறாங்க, திருப்பியும் செம்பை யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அதுக்கு மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் டில் ரிசர்ச் ப்ரூவ்ஸ். இப்போ வந்து நிறைய ப்ரோமோட் பண்றாங்க. இந்த ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா இல்லையான்றதை இனிமே தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். சார் சொல்லுங்க சார். எனக்கு நீ கேட்ட கேள்வி முக்கியமா ஜனங்களுக்கு செய்யக்கூடாத ஒரு விஷயம்னா பிளாஸ்டிக் பாத்திரத்துல வைக்க கூடாது தண்ணியை. ஓகே, பிளாஸ்டிக்ல வைக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த பாத்திரம் வந்து உள்ளர வந்து வழவழப்பா இருக்குதோ, எந்த பாத்திரத்துல வந்து எஃபரசன்ஸ் இருக்காதோ, எந்த பாத்திரம் ஈஸியாக சுத்தம் பண்ணப்பட முடியுமோ, எந்த பாத்திரத்துல வந்து டேப் வச்சு தண்ணியை கை விட்டு எடுக்காம பண்ண முடியுமோ, அந்த பாத்திரம் இஸ் ப்ரிஃபரபிள் அதர் தேன் பிளாஸ்டிக்ஸ். திஸ் இஸ் மெசேஜ். ஓகே ரைட். இங்க இருக்க எத்தனை லேடிஸ் ஹேண்ட் பேக்ல தண்ணி வச்சிருக்கீங்க? காட்டுங்க பாப்போம். எல்லாம் பாட்டில் எடுங்க பாட்டில் கொடுங்க. வரம். இதுதான் நம்ம ஊர் பெண்களுடைய இன்னைக்கு நிலைமை. உங்க வியூஸ் இந்த தண்ணி பாட்டிலை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட இருக்க தண்ணி பாட்டில் மேடம்? ரைட், ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் நான் அப்ரிஷியேட் பண்றேன். அவங்க வந்து சேஃபா வாட்டர் அவங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. வெரி குட். தட் இஸ் குட் திங். சோ பெண்கள் எல்லாருக்கும் ஒரு பாராட்டுகள். வெரி குட். ஃபர்ஸ்ட் விஷயம் பாராட்டு. வெரி குட். செகண்ட் விஷயம் அவாய்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து யூ ஹேவ் டிஃபரண்ட் டைப்ஸ். என்ன செய்யலாம், எந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணலாம்? இது வந்து ஜெனரலா கேட்கும்போது நீங்க வந்து பிஸ்ஃபினால் ஏன்னு ஒன்று இருக்கு. பெஸ்ட் இஸ் மெட்டல் பாட்டில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டில் பெஸ்ட், ஏன்னா அதுலேருந்து அந்த மெட்டல்லேருந்து தண்ணிக்குள்ளே எந்த இதுவும் வராதுன்னு. தேர்ட், பிளாஸ்டிக்ஸ்ன்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ. ஒன்று வந்து இந்த டிஸ்போசபிள் பாட்டில்ஸ் ஒன் டைம் யூஸ்னா ஒன் டைமோட யூஸ் பண்ணிட்டு போட்டுடணும். யூ கேன் நாட் யூஸ் இட், ரீயூஸ் இட். அது ஏன்னா தட் கிரேட் பிளாஸ்டிக்ஸ் கிரேடுன்னு இருக்குது. அது வந்து அந்த கீழே பாட்டிலோட கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கீழே
ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். they'll give you the code. this is the code. இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்னொன்னும் ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அந்த என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சின்னு அவங்க சொல்கிற லிஸ்ட்டு படி 7 வெரைட்டி பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்பர் 3, 6 and 7 அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பிளாஸ்டிக்ஸ்லேருந்து தான் நிறைய நச்சு பொருள் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு அது நம்ம உடம்புல தங்கிட்டு அண்ட் நம்ம உடம்புலேருந்து கண்டினியூஸாக இருக்கும். 3, 6, 7 யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒன்று வந்து 3 இஸ் பாலிவினைல் குளோரைட். பாலிவினைல் குளோரைடு வந்து நிறைய மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணுறோம், இன்க்ளூடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். 6 வந்து இந்த பாலிஸ்டைரின், இந்த ஸ்டைரின் கப், ஃபோம் கப் அண்ட் ஆல் ஃபார் காஃபீஸ் அண்ட் ஆல் வி யூஸ் அண்ட் வி த்ரோ இட் ஆஃப், அந்த கப்பு. தென் த லாஸ்ட் இஸ் பாலிகார்பனேட்டட்னு அதர்ஸ்ல வருது. ஓகே, ஸோ இப்போ அந்த முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வாங்க போறப்போ பாட்டிலோட அடிப்பாகத்தை மெயினாக பார்க்கணும். அதில் என்ன நம்பர் இருக்குன்னு அந்த ட்ரையாங்கிள்குள்ள நம்பர் ஒரு முக்கோணத்துக்குள்ள நம்பர் இருக்கணும். அந்த நம்பர்ல 3, 6, 7 இருந்தால் வாங்கக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம் இல்லைங்களா? ஓகே, ரைட். ரொம்ப சூடான பொருள் எல்லாம் ஊற்றும் போது அதுலேருந்து பிளாஸ்டிக்ஸில் இருக்கிற டயாக்சின்ஸ், தாலேட்ஸ்னு கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடர்ந்து அதில் குடிக்கும்போது எஸ்பெஷலி சில்ட்ரன் வளர்ச்சி, டெவலப்மெண்ட், ஃபியூச்சர் ரீப்ரொடக்ஷன், தடுப்பு சக்தி, அந்த தன்மை அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து as far as possible மெட்டல் பாட்டில்ஸில் கொடுத்து அனுப்புறது பெட்டர். ஸ்டீல் பாட்டில் தான் பெஸ்ட். எஸ். ஓகே, ரைட். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இப்போ குடிநீர், மெட்ரோ வாட்டர் வர்றது சம்பு தான். இப்போ சம்புக்கு பொதுவாக வந்து ஒரு கிளீனிங் மெத்தட் இருக்கும், ஒரு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் வந்து கொஞ்சம் மருந்து கூடலாம் வந்து போட்டுட்டு போனாங்க சம்பில். எந்த மாதிரி சம்புகளை பாதுகாக்கணும், என்ன செய்யணும், அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன? முதல்ல இந்த சம்பியோ அல்லது ஓவர் டேங்கையோ பாதுகாக்கிறதுக்கு மாநகராட்சி தான் வரணுன்றத முதல்ல எண்ணத்தை மாற்றணும். நாங்கள் என்ன செய்யணும்? இட் இஸ் யுவர் ஓன் இண்டிவிஜுவல் இஷ்யூ. அதில் ஆக்சுவலாக என்னன்னா சம்பிள்னு தான் நீங்கள் வந்துட்டு ஓவர் டேங்க் ஏற்றுறீங்க. உங்கள் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து சர்ஃபேஸ் வாட்டர் தான் வருது. ஆந்திராவில் வருது, வீராணத்துலேருந்து வருது, எங்கெங்கேருந்தோ வருது. அங்கே மாடு கழுவுறானோ ஆய் போகிறானோ என்னென்ன பண்ணி நினைக்கிறான். அந்த தண்ணியில் செத்து போன மாடு கூட வரும், அதை வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுலேயும் வந்து பைப்புலாம் கொரைட் ஆகிருக்கும். நம்ம ஊரில் வந்து எப்படின்னா மழைக்கழிவு பைப்பும் சரி, குடிநீர் பைப்பும் ஆல்மோஸ்ட் கிட்ட வரும். எப்பப்பெல்லாம் இது காலி தண்ணி இல்லாமல் காலியாக இருக்கோ அப்போல்லாம் இது நெகட்டிவ் ப்ரெஷரில் இழுத்துக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சப்பில் வந்து தண்ணீரை வந்து நீங்கள் குளோரினேட் பண்ணலாம் பர்சனலாக. இப்போ எவ்வளோ செலவு பண்ணுறீங்க நீங்கள், ஒரு குளோரோஸ்கோப்பில் அதில் குளோரின் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது ஒரு மிஷின் வந்து ஒரு 75 ரூபா 100 ரூபா தான். அந்த ஒரு தண்ணி எடுத்து அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு சில வீடுகளில் பிள்ளைங்களை ஸ்கூல் பிள்ளைங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். ஸ்கூல் ஹெல்த் அம்பாசிடர்னு ஒரு டீம் ட்ரெயின், அந்த பிள்ளைங்க அவங்களே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. தான்மா குளோரின் ஆட் பண்ணோம்மா, இவ்வளோ போடணும்மா, குளோரின் ஆட் பண்ணோம். ஓகே, எவ்வளோ காஸ்ட் இருக்கும் சார்? அது வந்து 100, 150 ரூபா தாங்க அதிகபட்சம். என்னன்னு கேட்கணும் சார் கடையில்? குளோரோஸ்கோப். எனக்கு என்ன நான் சொல்கிறேன்னா சம்பை வந்து கம்ப்ளீட்டாக உள்ள டைல்ஸ் போட்டு அதை கழுவக்கூடிய மாதிரிலாம் வச்சிடணும். அதே மாதிரி மேலேயும் நீங்கள் டைல்ஸ் போட்டுக்கணும். ரெண்டுமே வந்து காற்று புகாத வண்ணம் மூடணும்னு இங்கிலீஷ்காரன் 1919 சொல்லிட்டான். சயின்டிஃபிக் க்ளோஷர் அண்ட் ஹெர்மெட்டிக்கல் சீலிங் ஆஃப் த ஓவர் டேங்க். அந்த காற்றே புகாத மாதிரி பண்ணால் கிருமிகளும் போகாது, கொசுவும் போகாது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக செஞ்சால் போதும். டைல்ஸ் போடணும், காற்று போகக்கூடாது. பட் அப்போ வெயில் எப்படி படும் சார்? அதான் இது ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, நிறைய பேர் இந்த கொசுக்கெல்லாம் அவங்க வீடுகளில் கொசுக்கள் போய் பார்க்கும்போது ஓவர் டேங்க் திறந்துருக்கும். ஏங்க அது ஓவர் டேங்க் பண்ணலாம், சூரிய வெளிச்சம் படணும் இல்லைங்க, காற்று தண்ணிக்கு சுவாசிக்கணும்ல அப்படின்னா. எங்களுக்கு புதுசாக இப்படி ஒரு கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறது? அப்போ வெயில் படணும். வெயில் பட்டால் WHO கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறான், வெயில் பட்டால் பாசிகள் வளர ஆரம்பிக்கும், ஆல்கே வளர ஆரம்பிக்கும், இட் ஷுட் பி க்ளோஸ்ட். அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசித்து, சார் 100 அடி ஆழத்தில் இருந்து போர் வாட்டர் எடுக்கும்போது சூரிய வெளிச்சம் எல்லாம் பார்த்துன்னு இருக்கான்னு கேட்டேன். அப்போ புரிஞ்சுனாங்க. அப்போது 1919 அவன் சொன்ன விஷயம் வந்து ஹெர்மெட்டிக்கல் சீலிங் அண்ட் சயின்டிஃபிக் க்ளோஷர்ன்றது கட்டாயமாக தேவை, சூரிய வெளிச்சம் பட வேண்டியது இல்லை. சரி, ஓகே டாக்டர் சுரேஷ், ஓவர் ஹெட் டேங்க் இருக்கட்டும், சம்ப் இருக்கட்டும், வீடுகளில் இப்போ பிளாஸ்டிக் டேங்க்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் டேங்க்ஸ் ஏதாவது சுகாதார கேடு ஏதாவது வருமா? ஏன்னா அது பூரா நேரமும் வெயிலில் தான் பட்டுட்டு இருக்கு, சூரிய ஒளி மேலே படுது, பெரிய பிளாஸ்டிக் டேங்க் வைக்கிறாங்க. இதனால ஏதாவது சுகாதார கேடுகள் வரலாமா? என்ன பிரச்சனை வரும்? வீட்டில் இருக்க தண்ணி வந்து நீங்கள் எந்த டேங்க்கில் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ பிளாஸ்டிக் டேங்க்கில் யூஸ் பண்ணால் அதை சுத்தமாக வந்து அதை க்ளீன் பண்ணி குளோரின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் அதை பாயில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சைடில் ஒன்றும் வராது. அதே பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதால அதோடைய நச்சுத்தன்மை கலந்து லாங் டேர்ம் ஆஃப் சீக்வலை வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இன்ஃபெக்ஷன் தனி, இன்ஃபெக்ஷன் இல்லாமல் அந்த கேன்சர் பார்ட்டில் ஒன்று பார்க்கணும். இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லைங்களா, வாட்டர் பார்ன் டிசீஸ் 60% 20% குறைஞ்சிடுச்சு. அப்போ என்ன நோய்கள் அதிகமாக வருதுன்னா
இப்போது தொற்றாத நோய்கள் அதிகமாக இருக்குது, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இப்போ கேன்சர் அதிகமாக இருக்குது, அப்புறம் ஈரல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் அதிகமாக இருக்கும்போது அதுக்கு ஒரு காரணம் கேன்சர் உற்பத்தி பண்ணுற இந்த கார்சினோஜென்ஸ் வந்து பிளாஸ்டிக் டேங்கில் வரும்போது ஏன் why don't we put an end for that? ஸோ அப்போ பிளாஸ்டிக் டேங்க் வேண்டாம் 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 எல்லாம் ஒத்துக்கிறீங்க. இது வந்து டிராபிக்கல் கண்ட்ரிங்க, வெயில் அப்படி கொளுத்துது, அந்த எல்லா பிளாஸ்டிக்லயும் வந்து இந்த தண்ணியில அந்த இதெல்லாம் இட் எமினேட்ஸ் லாட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். சரி, அது எல்லாமே புற்றுநோய் உண்டாக்குது, அதை அவாய்ட் பண்ணுங்க. நார்மலாக இப்போ வந்து நம்ம சிக்ஸ் வச்சு குளிக்கிறதுக்கு நம்ம போர் வாட்டரை வந்து பியூரிஃபை போட்டு அதை வந்து இப்போ நார்மலாக வந்து எல்லோ கலரில் இருக்குது அண்ட் அதில் வந்து இரும்பும் இருக்குன்றாங்க. அதை பியூரிஃபை பண்ணி இப்போ குளிக்கிறோம் இல்லையா, அதனால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது உடலுக்குள்ளே போகாத நீர் வெளிப்புறத்துல படும்போது வேற வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது வந்து உள்ளுக்குள்ள பிரச்சனை கிடையாது, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ப்ளஸ் முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் டெஃபினட்டாக அதில் இருக்கிற கெமிக்கலோடைய லெவலை பொறுத்து வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. தீஸ் ஆர் ஆல் அஃபெக்டிங் யுவர் சிஸ்டம். ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்கள் பாத்திரத்தை கழுவுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறீங்க, துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கோஸ் இன்சைட். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது அயன் ரிமூவ் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க, பட் ப்ரிஃபர் டு கோ ஃபார் நான் பிளாஸ்டிக் டேங்க்ஸ். வீட்டில் பிளாஸ்டிக் டேங்க் வச்சிருக்கவங்கலாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், பிளாஸ்டிக்னால வரக்கூடிய தொற்றுநோய் அல்லாத வியாதிகள் மிக அதிகம் அப்படின்றதுனால இது இன்னைக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் பிற்காலத்தில் இது தொற்றுநோய் இல்லை வேற விதமான பிரச்சனைகள் வருது. உதாரணத்துக்கு டாக்டர் சொன்ன மாதிரி வயிற்றுப்போக்கா இருக்கட்டும், இல்லை ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கேன்சராகவே இருக்கட்டும், பிளாஸ்டிக் டேங்க்னால பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது அறிவியல் உண்மை. அதனால பிளாஸ்டிக் டேங்க் வச்சுக்கலாம் கொஞ்சம் யோசிங்க. சரி, அப்போ குளிக்க என்ன செய்யலாம் சார்? நிறைய இடத்துல சென்னையில் வந்து இப்போ தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் கலராக வந்து தண்ணி தேவைச்ச பிறகு ரெட் ஆகும். அதை ரிமூவ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்க. சென்னை மாநகராட்சியில் 5 இடங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கு. நீங்கள் போர் வாட்டரோ அல்லது கிணத்து தண்ணியோ உங்களுக்கு வந்து நாக்கில் வச்சாவோ அல்லது உங்களுடைய கையில் பட்ட வித்தியாசமான தன்மைகள் இருந்தால் அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கான மாற்று நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாட்டர் டெக்னாலஜிஸ் அம்பத்தூர் நிறைய பேர் இருக்காங்க. டெஸ்ட் பண்ணுறது அப்புறம் அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, நிறைய பேர் தண்ணியை வந்து ஹார்வெஸ்ட் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுறல, அந்த ஹார்வெஸ்ட் வந்து பள்ளம் தோண்டி அதெல்லாம் பண்ணிட்டு இருங்க. ஆனால் உங்கள் கிணத்துல தண்ணி எப்பவுமே இல்லாத நேரத்தில் கிணத்துல ஒரு பைப் லைன் பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட். அப்படி பண்ணோம்னா ரீசார்ஜிங் ஆஃப் வாட்டர் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. சார் ரொம்ப வந்து மெட்ரோ வாட்டரில் வந்து ரொம்ப அந்த தண்ணி குடித்தாலும் ரொம்ப கசப்பு தன்மை வருது, அதனால் மேக்ஸிமம் மெட்ரோ வாட்டர் குடிக்கிறத நாங்கள் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ நீர் அப்படின்றப்ப எல்லாருமே வந்து சுவையை பற்றி பேசுகிறோம். நீர் சுவை சுகாதாரம் இது மூணுத்துக்கு சம்மந்தம் இருக்குங்களா இல்லையா? கண்டிப்பாக சுகாதாரத்துக்கு இருக்குது. டெஃபினட்டாக சுவைக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி அவங்க எந்த சோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தண்ணிக்கும் சோர் த்ரோட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. சோர் த்ரோட்டுக்கு வர காரணம் வைரஸ் தான். ப்ராபபிளி ஃப்ளூ வைரஸ்னு சொல்லுவோம், ஆர் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னு சொல்லுவோம். ரேராக ஒரு பாக்டீரியா ஸ்டெப்டோகாக்கஸ்னு. இது எல்லாமே வந்து காற்றுல வர்றது. யாருக்காவது ஒருத்தர் காஃப் பண்ணாருன்னா அவர் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் இன்ஹேல் பண்ணிங்கனாலும் உள்ள வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இப்போ வெளியூரில் போகிறவங்க நிறைய பேருக்கு இப்போ தண்ணி மாற்றி குடிச்ச உடனே எனக்கு உடனே சேர மாட்டுது, தொண்டை கட்டுதுன்றாங்களே, அதுக்கும் அதுதான் காரணமா? அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் ஏதாவது இரிட்டேட் பண்ணலாம் சோர் த்ரோட்டுக்கு. வந்து இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் டெஃபினட்டாக கிடையாது. மேடம், கொதிக்க வச்ச தண்ணீரை எவ்வளோ நேரத்துக்குள்ளே குடிக்கணும்? ஒரு டைம் இருக்குங்களா? இப்போ இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு கொதிக்க வச்சுன்னா அது எவ்வளோ நேரத்துக்குள்ளே யூஸ் பண்ணணும்? சுத்தமான பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம், அகண்ட வாய் இல்லாத பாத்திரம், குழாய் இருக்கிற ஒரு பாத்திரம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வீட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். எவ்வளோ நேரத்துக்கு வச்சிருக்கலாம் அப்படின்னு எக்ஸாக்டாக ஒன்றும் ஸ்டடீஸ் ஒன்றும் இல்லை. பட் மேக்ஸிமம் எந்த தண்ணீரும் வித்தின் 24 hours பாயில்டு வாட்டர் ஆல்சோ 24 மணி நேரத்துக்குள்ளே யூஸ் பண்ணுறது பெட்டர். அதை சஸ்டெயின் பண்ணுறதா என்ன பண்ணுறோம் நாங்கள்? இப்போ வந்து குளோரின் மாத்திரைகள் விற்கிறோம் கடையில். ஸோ 24 மணி நேரம் மாத்திரை கடையில் குளோரின் மாத்திரைகள் 30 லிட்டருக்கு 60 லிட்டருக்கு ஒரு மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரையை வாங்கிட்டு நீங்கள் 24 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாத்திரை போட்டு வச்சிடலாம், அப்படியே ரீட்டைன் ஆகாது கம்ப்ளீட்டாக. ரைட், ஓகே. 20 லிட்டருக்கு 0.5 கிராம் சொல்லுவாங்க, 500 மில்லிகிராம். அது இட் கம்ஸ் இன் டிஃபரன்ட் ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கோங்களேன். 0.5 கிராம் ஃபார் 20 லிட்டர்ஸ். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதை உள்ளே போட்டுட்டு 1 மணி நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வி ஹேவ் டு ஸ்டார்ட் யூசிங் இட். அந்த ஜெர்ம்ஸை கில் பண்ணக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிங்க. மேடம் சொன்ன மாதிரி 24 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஒரு டாக்டரா, ஒரு மருத்துவரா, ஒரு சென்னை மாநகராட்சியில் வேலை செஞ்ச ஒரு சீனியர் டாக்டராகவும் ஒரு தொற்றுநோய் நிபுணராகவும் சென்னையை சுற்றி பார்க்குறப்போ, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பிட போகிறீங்க, இல்லை ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஏதாவது இடத்துல தண்ணியை பரிமாறுறாங்கல்ல, தண்ணி குடிக்கிற இடம் இருந்தால் அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு தண்ணினால் வரக்கூடிய பயங்கள் மற்றும் பிரச்சனைகள், கோபம் என்னென்ன சார்? எனக்கு கோபம் வந்து மக்கள் மத்தியில் இல்லை, மக்கள் மீது இல்லை, சிஸ்டத்து மேலே தான் எனக்கு இருக்குது. த சிஸ்டம் இஸ் அட் ஃபால்ட். ஒரு தனி மனுஷனுக்கு தண்ணீர் வந்து 150 லிட்டர்லேருந்து 200 லிட்டர் கொடுக்கணும்னு சொல்கிறோம். வளர்ந்த நாடுகளில், பண்பட்ட நாடுகள், கல்ச்சுரலி அண்ட் எக்கனாமிக்கலி சவுண்ட் கண்ட்ரீஸில் வாட்டர் வந்து தரவு ஃப்ளோவாக இருக்குது. உதாரணத்துக்கு சென்னையில் வந்து தண்ணி வந்து கண்டினியூஸாக கொடுக்க முடியாதனால மேட்லின்னு ஒரு இன்ஜினியர் 1914 வந்து ஃபர்ஸ்ட் பைப் லைனை மெட்ராஸ் சிட்டியில் போட்டார், கழிவு நீரையும் குடிநீரையும். அந்த பைப் லைன்ஸ் கூட இன்னும் கூட தொடரும். நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்னை மாநகரத்தில் வந்து ஒரு 109 கோயில் குளங்கள் இருக்குது.
அந்த கோயில் குளங்களை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபெயில் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனை ஏரிகளில் தண்ணி சேமிக்கலாம் அதே நம்ம விட்டுட்டோம். 1992 ஒரு பெரிய எபிடமிக் ஆஃப் காலரா ஆரம்பிச்சது வந்து தண்ணீர் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சர்வ் பண்ண தண்ணியால் அங்கே வந்து தங்கியிருந்த அமெரிக்கர்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து தான் அது ஆரம்பிச்சது. தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள், இஃப் யூ வாண்ட் டு டைன் இன் எ ஹோட்டல், ப்ளீஸ் கோ டு த டாய்லெட் ஃபர்ஸ்ட் and see how hygienic it is. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலோட சுத்தத்தை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவங்களோட கழிவறையை போய் பாத்தீங்கனாலே அந்த ஹோட்டல் சுகாதாரமானதா இல்லையா அப்படின்றது சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். தண்ணீர் மற்றும் உணவுகளால வரக்கூடிய பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம். தண்ணினால என்னென்ன பிரச்சனை வரலாம், நம்ம வீட்டில் இருக்க ஹவுஸ் வைஃப்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த வாட்டரை எப்படி எல்லாம் பராமரிக்கலாம், எப்படி பத்திரமா வச்சுக்கலாம், எவ்வளவு நேரத்துக்குள்ள காய்ச்சி ஆற வச்ச தண்ணியை குடிக்கணும், எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு இன்னைக்கு ஷோல பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. உணவு மூலமும் தண்ணீர் மூலமும் நோய்கள் வருமா, தொற்று நோய்கள் பரவாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம்னு இன்னைக்கு ஷோல பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆடியன்ஸோட கொஸ்டின் டைம். ஆடியன்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்கன்றது பார்க்கலாம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் பியூரிஃபை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வாட்டர் வந்து நம்ம ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். பட் ஆனால் அதே தானே நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி தான் நம்ம அதுலேருந்து எடுத்து குடிச்சுட்டு இருக்கோம். அதில் காலி பண்ணிவிட்டு அதை நிறுத்த முடியாது, ஆல்ரெடி பியூரிஃபை வந்துகிட்டே இருக்குது, அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் எப்படி சார் நம்ம அதை இது பண்ண முடியும்? இல்லை, ஏற்கனவே இது சொல்லிட்டோம். நாங்கள் வந்து பெஸ்ட் வந்து வீட்டில் வந்து எந்த வாட்டர் பெஸ்ட்டுன்னா நல்லா ரோல் பண்ணுற அளவுக்கு பாயில் பண்ணுற வாட்டர் தான் பெஸ்ட். பீப்புள் நினச்சிக்கிறாங்க இந்த ஃபில்டர் பண்ணுற தண்ணி வந்து சேஃப்னு. ஃபில்டர் பண்ணுறது வந்து 100% ரிமூவ் பண்ணாது கிருமிகளை. செகண்ட் திங், பீப்புள் அதுவும் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நான் ஃபில்டர் பண்ணிட்டேனே இனிமேல் பாயில் பண்ணக்கூடாதுன்னு. ஃபில்டர் பண்ணாலும் அதை பாயில் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிறதும் செத்து போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபில்டர் வந்து 100% சேஃப் கிடையாது. ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தான் உங்களை ஃபில்டர் பண்ண முடியும். சார் சொன்ன மாதிரி ஃபில்டர் நம்ம கான்ஸ்டண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணாத ஃபில்டர் இன்னும் அது எஃபெக்டே கிடையாது. ஃபில்டர் பண்ணாலும் அந்த தண்ணியை நீங்கள் பாயில் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ போர்வெல் வந்து யூஸ் பண்ணுறோம், பம்பு செட் பண்ணி டைரெக்டாக வீட்டுக்கு எடுக்கிறோம் நம்ம தண்ணி. இப்போ கிராமத்தில் ட்ரைனேஜ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 4 பக்கம் கவர் பண்ணி வெளியில் எடுக்கிறது இல்லை. மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் ஒரு 50 அடியில் ஃபுல்லாக அப்படியே கீழே விட்டுறாங்க, ஒரு 20 அடி தள்ளி மோட்ரு தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது நீர்வளம் எப்படி பாதிக்கும், உடல் பாதிக்குமா? சூப்பரான கேள்வி, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். உங்கள் 4 பேருமே நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். பக்கத்தில் ட்ரைனேஜ் பக்கத்தில் இருக்குது, நீர் சோர்ஸ் பக்கத்தில், நீர் வரக்கூடிய இடம் அது பக்கத்தில் இருக்குது. இதனால் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? ஆக்சுவலாக இது வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு சில இடத்துல வந்து பெரிய நோய்கள்லாம் வெளியே வந்துருக்குது. அவுட் பிரேக் ஆஃப் டயரியல் டிசீஸ்லாம் வந்துருக்குது. அது உங்களுடைய செப்டிக் டேங்க்குக்கும் கிணத்துக்கும் வந்து குறைந்தபட்சம் 10 அடி இருக்கணுங்க தூரம். செகண்ட், அது கட்டும்போது செப்டிக் டேங்க் கட்டுறது ஸ்பெசிஃபிகேஷன், பப்ளிக் ஸ்பெசிஃபிகேஷனில் இதை மாதிரி செங்கல்ல யூஸ் பண்ணணும், இப்படியெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது வைக்கணும், அதில் சீப்பேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். நம்ம ஜனங்க அதை பண்ணாமல் இந்த ரவுண்டாக வட்டைகள்லாம் போடுவாங்க நிறைய இப்போ கிராமங்களில், அதில் வந்து சீப்பேஜ் ஆகும், அது உடஞ்சி கூட போயிடும். கட்டாயமாக அந்த செங்கல் சைட்லேயும் வச்சு கீழவும் 2 லேயர் போட்டு அந்த துகள்கள்லாம் போட்டு இடித்து சுண்ணாம்பெல்லாம் போட்டு இடித்து அது வந்து நீரை மட்டும் அந்த ரெசிடியூ மட்டும் ரீட்டைன் பண்ணி நீரை மட்டும் விடும். அது பட் அதுதான் சரியான மெத்தட் தான். டாக்டர் சுரேஷ், இப்போ சூவேஜ் வாட்டர், கழிவு நீரும் குடிநீரும் கலக்கிறதுனால மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன, எந்த விதமான ஆபத்தான வியாதிகள் வரும்? கழிவு நீரும் குடிநீரும் கலந்ததுன்னா வயிற்றுப்போக்கு, முதல்ல கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கான வைரஸஸ் இருக்குது, சில பாக்டீரியா இருக்குது, அந்த கிருமிங்க முதல்ல வரும். 2வது காலரா, 3வது டைஃபாய்டு, 4 வந்து இந்த ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் ஹெப்படைட்டிஸ் இ. இந்த 4 பிரச்சனைகளும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதான் மெயின் திங், அதில் வந்து வரதுக்கு சான்சஸ் உண்டு. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏன்றது மஞ்சக்காமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்க்கான தடுப்பூசி நம்ம ஊரில் கிடைக்குது. பிறந்த குழந்தைங்களுக்கு 1 வயதில் முதல் தடுப்பூசியும் 1.5 வயசில் 2வது தடுப்பூசியும் போட சொல்லி இப்போ புதுசாக வந்திருக்க இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் ஓட அட்வைஸ் சொல்லுது. இது மட்டுமல்லாமல் ஒரே ஊசியில் இந்த பிரச்சனையை தடுக்கலாம். இந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணம் தண்ணீர் மற்றும் உணவு. இந்த 2 விஷயங்களால மட்டும்தான் அந்த மஞ்சக்காமாலை வருது. இந்தியாவில் இந்த பிரச்சனை மிக அதிகமாக இருக்குது, ஆனால் இது ஒரு தடுக்கக்கூடிய பிரச்சனை தான். நீர் மற்றும் உணவை பற்றி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் நீர் நமக்கு எவ்வளோ முக்கியம், அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரலான்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கிளிப் இப்போ உங்களுக்காக. இதோ தண்ணியால் இவ்வளோ பிரச்சனையா, நிறைய பயந்துருப்பீங்களே. அதுக்காக தண்ணியை குடிக்காம மட்டும் விட்டுறாதீங்க. அப்படி விட்டிங்கனாலும் பாடி மக்கர் பண்ண தான் செய்யும். நாம் குடிக்கிற வாட்டர் வயிற்றுக்குள்ளே போகுது, கொஞ்ச நேரத்தில் வெளியே வருது, அவ்வளோதான்னு லேசாக நினைக்காதீங்க.
கண், சிறுநீர், மலம், பாடி டெம்பரேச்சர், எலும்பு ஜாயிண்ட் எல்லாம் சரியாக இயங்க வாட்டர் ரொம்ப முக்கியம். நாம் வாட்டரை குடிக்காமல் விட்டால் மூளையில் இருக்க ஹைப்போதாலமஸ் தண்ணி குடின்னு கெஞ்சும். அப்பவும் பிடிக்கலனா வாய் ட்ரை ஆகி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். தலைவலி வரும், உடம்புல பெயின் கூடும், மற்றவங்க பேசுறது உங்கள் மூளையில் ஏறவே ஏறாது. பசி நின்று போய் கிரானிக் டீஹைட்ரேஷன் ஆகும். இப்படியே நீடிச்சிட்டு இருந்தால் மரணத்தில் போய் முடியலாம். ஐயையோ தண்ணி குடிச்சிறேன்னு தண்ணி பாட்டில் தேடுவீங்களே, வெயிட் அதுக்காக நிறையவும் குடிக்காதீங்க. ஏன்னா அப்போவும் பிரச்சனை தான். நம்ம பாடி செல் தசை நார்கள் இயங்க நம்ம குடிக்கிற வாட்டரில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் ஹெல்ப் பண்ணும். இந்த எலக்ட்ரோலைட்ஸை கிட்னி தான் பிரித்து கொடுக்கும். அளவாக அதுக்கு வேலை கொடுத்தா கிட்னி கமிட்டாக ஒர்க் பண்ணும். ஹெவி ஒர்க்கை நாம் அதுக்கு கொடுத்தோம்னா அது ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரோலைட்ஸ் கிட்னியை கழட்டி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக செல்லுக்கே போக ஆரம்பிச்சிடும். இப்போவும் தலைவலி, கன்ஃபியூஷன், கோமா, மரணம் நெருங்கி வரலாம். ஸோ தரமான தண்ணி குடிங்க, அதுவும் தாகம் வந்தால் மட்டும் குடிங்க. ஃப்ரிட்ஜை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள். யூஸ்வலாக அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருளை வந்து அந்த டெம்பரேச்சர் முதல்ல மேலே மெயின்டைன் பண்ணணும். 2 to 8 டிகிரி செல்சியஸ் வந்து காட்டினா தான் அந்த ஃப்ரிட்ஜ் வேலை செய்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க பொருள் சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். ஐட்டம்ஸை வைக்கும் போது ஃபுல்லாக எல்லாத்துலேயும் லோட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் போட்டு திணிச்சு வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி திணிச்சு வச்சிங்கனாலும் வந்து அதோடைய டெம்பரேச்சர்ஸ் மெயின்டைன் ஆகாது. ஒழுங்காக அந்த லெவல் எந்தெந்த இதில் ரேக்ஸில் எந்தெந்த இது வைக்கணும்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சு அதை வச்சுட்டு அந்த டெம்பரேச்சர்ஸை நோட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து ஒழுங்காக வேலை செய்து நீங்கள் வைக்கிற பொருளும் ஒழுங்காக மெயின்டைன் ஆகுதுன்னு தெரியும். ஏன் அந்த 2லேருந்து 8 டிகிரி இருக்கணுங்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நுண்ணுயிர் கிருமிகள் வந்து 10 டிகிரிலேருந்து 50 டிகிரிக்குள்ளார இந்த டெம்பரேச்சர் தட் வி கால் இட் அஸ் ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இந்த ரூம் டெம்பரேச்சரில் பாக்டீரியல் க்ரோத் வில் பி வெரி ஹை. அதாவது நுண்ணுயிர் கிருமி வந்து மல்டிப்ளிகேஷன் அதிகமாகிட்டே போகும். ஸோ தட் இஸ் த ரீசன் நம்ம அதுக்காக தான் வந்து ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர் தட் இஸ் ரெஃப்ரிஜரேஷன் வந்து நீங்கள் less than 10. எந்தெந்த உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்கணும், எந்தெந்த உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது? காய்கறிகள் ப்ளஸ் பழங்கள் தான் மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கான இது உண்டு. ரா ஐட்டம்ஸ் யாரும் சில இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட், ரா ஃபுட் ஆல்சோ வி கேன் ஸ்டோர் இட் தேர். பட் மேஜராக நம்ம எதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை தான் வந்து மெயினாக வந்து ஸ்டோர் பண்ணுறது. தோசை மாவு தோசை மாவு தான் சார் அதிகமாக ஃப்ரிட்ஜில் பாதி பேர் வீட்டில் தோசை மாவு தான் சார் இருக்கும். தோசை சாம்பார் சார் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா பொருளும் வைக்கலாம். பட் எந்த பொருள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது அந்த டேஸ்ட் போயிடணும். ஒன்று வந்து பிரெட் வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் டு கீப் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில். ஏன்னா அதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஸ்டார்ச் ரீட்ரோகிரடேஷன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிரெட்டோட தன்மையே போயிடுது. முட்டை வந்து இதில் வைக்கலாம், பட் அதை ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கார்லிக் அப்புறம் ஜிஞ்சர்லாம் வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வைக்கிறோம் ஒரு அர்ஜென்சிக்கு. அது வந்துட்டு டெட்டோரேட் ஆகிடுச்சுன்னா தூக்கி அடாசிடணுமா, இல்லை டெட்டோரேட் ஆகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா 1 வீக் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணலாமா? நம்ம எந்த பொருளும் வைக்கும்போது மேக்ஸிமம் வித்தின் 2 to 3 days. நீங்கள் அமெரிக்கன் சொசைட்டி எடுத்திங்கன்னா 7 days மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம கண்ட்ரியில் 7 days வைக்கிறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா எந்த பொருள் நீங்கள் சாப்பாடு பொருள் பண்ணும்போதோ அதோட சத்து எல்லாம் கிடைக்கிறது வந்து பண்ண உடனே சாப்பிட்றது தான் அதில் சத்து கிடைக்குது உங்களுக்கு. ஸோ ஒன்று வந்து டேஸ்ட்டு போயிடுது, இன்னொன்று வந்து அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ போயிடுது. ஸோ சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 to 3 days மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. தோசை மாவு வந்து வேலைக்கு போகிறதுனால டெய்லி அரைக்க முடியாது, அதனால் 1 வீக் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி யூஸ் பண்ணலாமா? பெஸ்ட் 2 to 3 days, மேக்ஸிமம் 4 days. இல்லைன்னா சேஃப்டி இல்லைம்மா, பிகாஸ் இது இல்லை, உங்களுக்கு கேரண்டி இல்லை. இவ்வளோ நாள் இப்படி வச்சாலும் ஸ்டில் பாக்டீரியா இருக்கும் அதுக்குள்ள. மேபி அந்த டெம்பரேச்சர் வைக்கிறதுனால உங்களுக்கு பாக்டீரியா கொஞ்சம் ஸ்லோ க்ரோத். மாவு புளிக்கிறது இல்லை மேம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு. தோசை மாவில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட போகிறதில்ல. தோசை மாவை எடுத்து எதை தோசையாவோ இட்லியாவோ ஊற்றுறீங்க. அந்த சூடு பண்ணும்போது கிருமி இருந்தால் அந்த கிருமி செத்து போயிடும். மற்ற ஃப்ரூட்ஸ் பழங்களை பார்க்கும்போது தோசை மாவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் உண்டு. ஏன்னா நீங்கள் மறுபடியும் தோசையாவோ இட்லியாவோ ஊற்றும் போது டெய்லி அரைக்க முடியல. இல்லை, அதான் அந்த தோசை மாவில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூடு பண்ணுறப்போ அந்த பாக்டீரியா வந்து செத்து போயிடுது. அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஆனால் அது கேரண்டி கிடையாது. 2 பேட்சில் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னா 2 பேட்சில் ஒரு சட்டி டெய்லி யூஸ் பண்ணிவிடுங்க 2 to 3 days கன்சிக்யூட்டிவ். தென் நெக்ஸ்ட் 3 daysக்கு இன்னொரு கண்டெய்னர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். இந்த நம்ம நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கோ அந்த வீட்டில் எப்படியுமே ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். மிஸ்மேனேஜ்மெண்ட், டோட்டலாக மிஸ்மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து டயரியல் டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒவ்வொன்றா நாங்கள் குறைச்சின்னு வரும்போது ஃபிஷ் வந்து ஸ்டோர்ட் இன் த டீப் ஃப்ரீஸ் விதவுட் ரிமூவிங் த கட். குடல்லாம் எடுக்கப்படாமல் ஃபிஷ் வச்சுருந்த இடத்துல
சமைச்ச உணவுல அல்லது அது சரியாக சமைக்காத உணவில் நோய் வந்தது ஒன்று. ரெண்டாவது, இந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அவசரமாக எடுத்து வந்து உடனே எடுத்து கீழே லாட்ஜ் பண்ணிவிடுவாங்க. அது வந்து அந்த ஃபார்ம்லேருந்து வர்றதில் இருக்கிற அந்த ஃபீக்கல் மேட்டர் இதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. உள்ள ஒரு சர்க்குலேஷன் இருக்குது, எல்லாமே இன்ஃபெக்ட் ஆகும். இப்போது நான் வெஜிடேரியன் ஃபுட்டை நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணுன்னாக்கா 3 டேஸ்க்கு மேலே ஸ்டோர் பண்ணணும்னா இட் ஷுட் பி லெஸ் தென் 0 டிகிரி, மைனஸில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே வைக்கணும்னா. நம்ம வீடுகளில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் நான் சொல்லுவேன், நான் எங்கள் வீட்டில் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆடிட்டிங் ஆஃப் த ஃப்ரிட்ஜ் வந்து எவ்ரி வீக் நடக்கணும்னு சொன்னோம். ஒவ்வொரு தடையும் நீங்கள் வீட்டில் நீங்கள் போய்ட்டு ஒரு நாளைக்கு சண்டே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 நாள் முன்னாடி குழம்பு கூட அப்படி வச்சுருப்பாங்க, பொரியல் வச்சுருப்பாங்க, எல்லாம் கெட்டு போயிருக்கும். அது டிஸ்போஸ் பண்ணுற டைம் இருக்காது உங்களுக்கு. அதனால் திஸ் பிகம்ஸ் எ ரியலி அ டிசாஸ்டர்ஸ் திங் ஃபார் தி என்டையர் ஃபேமிலி. உடனே எடுப்பாங்க அவசரத்துக்கு, என்ன வேவில் என்னது மைக்ரோவேவில் வைப்பாங்க, அது லேஸாக ஹீட் ஆகும், அது உள்ளே வச்சா ஜில்லுன்னு இருக்கும். இதை வந்து ஹீட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டோட்டல் ஹீட் ஆகணும். அதில் ஒரு அவசரம். அதை மாதிரி சாப்பிட்டு வர பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபுட் பாய்சனிங் வர்றது வாய்ப்பு நிறைய இருக்குது. சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம், மறுநாள் அதை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? காலையில் ஒரு 10 மணிக்கு செய்கிறீங்க, சாப்பிட்றீங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் உள்ளே வைக்கிறீங்க? ஒரு 3 o'clock வைக்கிறோம். தப்பு, அதுவே தப்பு. பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த பாக்டீரியா உள்ள மல்டிப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டு தான் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கிறீங்க. நீங்கள் ரூம் டெம்பரேச்சர், தட் இஸ் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் குக் பண்ண ஃபுட்டை 2 மணி நேரம் மட்டும்தான் வைக்கலாம். அதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து இட் ஷுட் கோ டு த ஃபுட். வித்தின் 2 hours நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார வைக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், ரீஹீட் பண்ணும்போது மேக் ஷுர் தட் த ஹீட் இஸ் கம்ப்ளீட் அண்ட் இட் கிராசஸ் மோர் தென் 70 டிகிரி சென்டிகிரேட். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சார். இல்லைன்னா அந்த மாமிசத்துக்கு உள்ளார இருக்கிற அந்த டெம்பரேச்சர் நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் ஷுட் கோ கம்ப்ளீட்லி இன்சைட் தட் மீட். ஸோ விச் டசன்ட் ஹேப்பன், அது வந்து நடக்காது. நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக திரும்ப அந்த ரீஹீட் பண்ணும்போது தான் என்ன ஆகும், அந்த ஸ்போர் ஃபார்மில் இருக்கிற பாக்டீரியா என்ன ஆகும், சைலண்ட்டாக இருக்கிற ஸ்போர் ஃபார்மில் பாக்டீரியா ஃபுல்லாக ஜெர்மினேட் ஆகி மல்டிப்ளை ஆகி நீங்கள் சாப்பிடும்போது இமீடியட்டாக வித்தின் 6 hours வித்தின் 24 hours உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங்கான வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சமைச்ச உணவை 2 நாளைக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஃபிஷ், காய்கறிகள் நன்றாக கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க. பிளாஸ்டிக் கவர், டப்பாவை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. இறைச்சியை ஃப்ரீசரில் மட்டும்தான் வைக்கணும். எல்லா மருந்துகளையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இன்னைக்கு சொல்ல நிறைய பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சமைச்ச உணவு, சமைக்காத உணவு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னென்ன ப்ராப்ளங்கள் உடல்நிலைக்கு வரலாம் அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம சீதோஷ்ண நிலை வந்து ஆக்சுவலா ரொம்ப சூடான இடம். இதுல இந்த சீதோஷ்ண நிலையில ஃப்ரிட்ஜில் தேவையே இல்லை இந்த ஐட்டத்தை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்குங்களா? நம்ம அதை தப்பாக யூஸ் பண்ணுறோமா? அந்த மாதிரி என்னென்ன ஃபுட்ஸை உள்ளே வைக்கிறோம்? எனக்கு வந்து முதல்ல பிளாஸ்டிக் இதில் வந்து முதல்ல உள்ளே வைக்காதீங்க. உதாரணத்துக்கு இந்த வாட்டர் பிளாஸ்டிக் அதில் வைக்கும்போது டாக்டர் சொன்ன மாதிரி அந்த கார்சினோஜன்ஸ் எமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் கவர் கூட இருக்கும். அந்த மைக்ரான்ஸ் கம்மியாக இருக்கிறது இல்லை, ஹைலி அசார்டஸ் ப்ராக்கெட்ஸ்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க மொத்தமாக. அதில் வந்து உள்ளர கம்ப்ளீட்டாக அது டிஸ்இன்டெகிரேட் ஆக ஆரம்பிக்கும், இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும். எந்த உணவுப் பொருளையும் ஷார்ட் பீரியடுக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். நான் நிறைய வீட்டில் பார்க்குறேன் டேப்லெட்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. அவசியமே இல்லை சார். ஃப்ரிட்ஜ் மெடிசன் டேப்லெட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ் சமீப காலமாக வந்தது மட்டும் ட்ரை பவுடர்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சிரப் மட்டும் நீரை சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு கொடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லி தான் மேனுஃபேக்சரர்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. மாத்திரைகளை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான மருந்துகள் எது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்கக்கூடாது, அது ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றது மேனுஃபேக்சர் கைட்லைன்ஸ். அது மட்டுமல்லாமல் சில மருந்துகள் மட்டும் ரொம்ப கிளியராக அந்த பேக்கெட்லேயே சொல்லுவாங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் டாக்டர்ஸ்ட்டு கேட்டுக்குங்க. மாத்திரைகளை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, கூட இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், 2 hours கழிச்சு உடனே இமீடியட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம். அதை எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஹீட் பண்ணுமா, இல்லை உடனே ஹீட் பண்ணலாமா? இல்லை, தாயிங் ப்ராசஸ் பண்ணணும். தாயிங் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த பாக்டீரியா டிஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு டெம்பரேச்சர்லேருந்து இன்னொரு டெம்பரேச்சர் ஜில்லுலேருந்து ஒரேடியாக சூடு பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகும் உங்களுக்கு. கீரையை எவ்வளோ டேஸ் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில்? அது எப்படி பேக் பண்ணுறது? ஏன்னா அது ஆர்டினரி வெஜிடபிள் பாக்ஸில் போட்டோன்னா 1 டேயில் அது ஸ்பாயில் ஆகி பிளாக் ஆகிடுறது. ஸோ அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது ஃப்ரிட்ஜில் கீரையை? கீரையெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு உடனே பண்ணுறது தான் இட் வில் கிவ் யூ மேக்ஸிமம் நியூட்ரிஷன். ஓகே, நீங்கள் வந்து மேக்ஸிமம் மேபி இது வெஜிடபிள் ட்ரேயில் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 2 days 3 days. அதுக்கு மேலே நீங்கள் கீரை யூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி பெனிஃபிட்.
கீரை சமைச்சா இப்போ மதியானம் சாப்பிட்றோம், நைட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டா டயரியா மாதிரி ஆயிடுது. சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா கீரை? நிறைய பேர் அந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. நான்லாம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் நைட்டு கீரை சாப்பிட்டுருக்கேன், ஒன்றும் ஆனதில்லை. இல்லை, கீரை இஸ் அ ஃபைபர் பேசிக்காக. ஸோ அது ஆக்சுவலாக கான்ஸ்டிபேஷனுக்கே அதான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ தட் இன்க்ரீசஸ் உங்களுடைய பவல் மூவ்மெண்ட்ஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணோம். நைட்டு சாப்பிட்றது காலைல சாப்பிட்றது ஒரு விஷயம் கிடையாது. டாக்டர்ஸ் நீங்கள் 2 பேர் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ், வாங்க. இப்போ சார், இப்போ ஃப்ரிட்ஜை பற்றி பேசுகிறப்போ ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ். ஸோ இப்போ இந்த ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வைக்கலாம், எதெல்லாம் வைக்கக்கூடாது. இதில் டீப் ஃப்ரீஸில் வைக்க வேண்டியது வந்து ஒரு 3 நாளைக்கு மேலே வைக்க வேண்டிய பொருட்கள் மட்டும் வைக்கணும். குக் பண்ணதெல்லாம் வைக்க வேண்டாம். குக் பண்ணதெல்லாம் வைக்கலாம் சார். நீங்கள் வந்து சிக்கன் வாங்கிட்டு வர்றீங்க பவுல்ட்ரியிலேருந்து, நல்ல சுத்தம் பண்ணப்பட்ட சிக்கன் அல்லது மீனில் குடல் நீக்கப்பட்டது, அதில் நீங்கள் அந்த செராமிக் இதுலேயோ அல்லது கிளாஸ் பவுல்லையோ வச்சு உள்ளே வச்சிடலாம். அதே மாதிரி வேறு அதுதான் வைக்க முடியாது, இல்லை காய்கறிகள்லாம் வைக்க முடியாது. காய்கறிலாம் நீங்கள் கீழே தான் வைக்கணும். ஓகே, ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ், வைக்கக்கூடாத ஐட்டம்ஸ், இப்போ நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். இப்போ இது 2 நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். தண்ணியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஆனால் ஸ்டீல் பாட்டிலில் வைக்கிறது பெட்டர். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இருக்க கொஸ்டின், எனக்கும் இருக்க கொஸ்டின் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன, எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும், எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் சொல்லுங்கள். இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெஜிடபிள் ட்ரேல போட்டு வச்சிடுறது பெட்டர். அண்ட் இன்னொன்று வந்து நான்வெஜ் ஐட்டம், ஒன்று வந்து குக்ட் ஐட்டம், அன்குக்ட் ஐட்டம் தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா 2 சேர்த்து ஒரே ட்ரேல டோன்ட் டம்ப் இட். அண்ட் குக்ட் ஐட்டம்ஸ் வந்து இந்த 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறீங்க. அண்ட் அந்த கண்டெய்னர் வந்து இட் ஷுட் நாட் பி அ வெரி பிக் கண்டெய்னர். இந்த மாதிரி 1 to 2 inch 1 to 2 inch இந்த அளவு சரியான அளவு இல்லைங்களா? 2 inch மேக்ஸிமம். ஸோ அப்போ அந்த அளவு வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப பெரிய பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கூலிங் வராது. அண்ட் சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் ஐட்டம் ஏதாவது வைக்கிறீங்கன்னா த வெஜிடேரியன் ஐட்டம் ஷுட் பி ஆன் த டாப். நான்வெஜ் ஐட்டம் ஏன்னா பை சான்ஸ் ஏதாவது லீக் ஆகுது அந்த மாதிரி. ஏன்னா இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க. அவங்க நிறைய நான்வெஜ் சாப்பிடும்போது தே ஸ்டோர் போத் இந்த ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ அந்த மாதிரி டைமில் வெஜிடபிள்ஸ் ஷுட் பி இன் 1 tray அண்ட் நான்வெஜ் ஐட்டம்ஸ் கீழே வரணும். ஸோ பை சான்ஸ் ஏதாவது லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அது வந்து வெஜிடபிள்ஸோட கலக்காது. அண்ட் இன்னொன்று கரண்ட் கட் அப்போ, ஸோ கரண்ட் கட் அப்போ சப்போஸ் ரொம்ப சூடாயிடுதுன்னா நீங்கள் 4 மணி நேரத்துக்குள்ளே எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் காய்கறிகள் நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கும்போது காய்கறி அப்படியே உடனே ஈரத்தோடு உள்ளே போடாதீங்க. ஏன்னா அந்த ஈரப்பசை திருப்பியும் உள்ளே போயிட்டு திருப்பியும் பாக்டீரியா க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் ஈரப்பதம் போனதுக்கப்புறம் உள்ளே வைங்க. டாக்டர்ஸ், நான் வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், இல்லை தண்ணியாக இருக்கட்டும், வாஷிங்காக இருக்கட்டும், பல குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் 4 பேர் இருக்கிறதுனால நான் வெஜிடேரியன் ஃபுட்டை பற்றி பேசலாம். சார், உங்ககிட்ட நான் மட்டன், நீங்கள் தான் ஒன்று சூஸ் பண்ணீங்க, மட்டன், சிக்கன், ஃபிஷ், எக். இதில் எந்த ஃபுட்டில் எப்படி குக் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், ஃபுட் பாய்சனிங் வரதுக்கான வாய்ப்புகள் எதனால் வருது? ஓகே மேடம், முட்டையில் வந்து ஹாஃப் பாயில் சேஃபாக இல்லையா? half boiled is not very safe. Okay, half boiled. Risk of infection இருக்கு. and especially இந்த ஹோம் பேக்கிங் அப்போ மேயோனேஸ் அந்த மாதிரி எல்லாம் முட்டை ஃபுல்லா சமைக்க மாட்டாங்க. நிறைய வெஸ்டர்ன் குக்கரி ஷோஸ் எல்லாம் பார்க்கும்போது they say do this mayonnaise and all that எக்ல ஆட் பண்ணும்போது ஃபுல் குக் ஆகலைன்னா சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இஸ் தேர். காய்கறி கட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதே கத்தியை எடுத்து ஃபிஷ்ஷை கட் பண்ணுவாங்க. அந்த கட்டிங் எட்ஜஸ் அதுதான் சார் நிறைய நேரத்தில் நம்ம வந்து கண்டுக்காமல் விடுற விஷயம். அண்ட் எஸ்பெஷலி நான்வெஜ் நீங்கள் வாங்கி நீங்கள் குக் பண்ணணும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், எஸ்பெஷலி நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து நீங்கள் கட் பண்ணுவீங்க, பீஸா கட் பண்ணி நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். நான் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட் பண்ணியிருப்பாங்க, அதை அப்படியே எடுத்து கட் பண்ணுவாங்க. இது நான் ரொம்ப காமனாக பார்த்துருக்கேன். ப்ளீஸ் அவாய்ட் தட். இதுதான் சார் நான் கன்வே பண்ணுறேன். கத்தியோட கட்டிங் போர்டு இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ தனியாக வெஜிடபிள் கட்டிங் போர்டு ஒன்று வச்சுக்கோங்க, இது நான்வெஜ் ஐட்டம்ஸ் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இதை க்ளீன் பண்ணல அப்படின்னா அதுலேயே நுண்ணுயிர்கள் பெருகி ஒரு ஃபுட்லேருந்து இன்னொரு ஃபுட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கட்டிங் போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுட் பாய்சனிங் உங்களுக்கு வந்திருக்கா? எந்த ஃபுட்டு சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சனிங் வந்திருக்கு சொல்லுங்க. நான்வெஜ் நைட்டில் சாப்பிட்டா மார்னிங் ஃபுட் பாய்சன். ஓகே, நான்வெஜ். நெக்ஸ்ட் என்ன ஆகுது உங்களுக்கு சொல்லி ஒரு நிமிஷம் கொடுங்க. லூஸ் மோஷன். லூஸ் மோஷன். ஓகே, நீங்கள் சொல்லுங்க. சிக்கன் எப்போ சாப்பிட்டாலும் சரி உடனே வந்து வாமிட்டிங் சென்சேஷன் ஆயிரும். ஃபுட் பாய்சனிங் அப்படின்ற இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் வரதுக்கான அறிகுறிகள் என்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம்? கொஞ்சம் பேருக்கு டயரியா மாதிரி வரும். ஃபர்ஸ்டே பேதி, வயிறு வலிச்சு பேதி ஆறுது. அதே சிவியர் ஆகும்போது வாந்தி, வயிறு வலி, கண்டினியூஸாக பேதி அண்ட் சீத பேதி மாதிரி சளி, ரத்தம் மோஷனில் போகுது. இது வந்து ஆர்டினரி பேதியா இல்லை ஃபுட் பாய்சனிங் அது அசோசியேட்டடான்னு பார்க்கும்போது யூஸ்வலி ஒரு பர்டிகுலர் ஃபுட் இல்லை வெளியில் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை 2-3 பேருக்கு அந்த யார் அந்த ஃபுட் சாப்பிட்டாங்களோ 2-3 பேருக்கு சேம் டைம் இதே பிரச்சனை வர்றது வந்து ஸோ இது ஃபுட் பாய்சனிங்காக இருக்கலாம்னு.
ஸோ அல்டிமேட் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம டயரியா இதுக்கு ட்ரீட்மெண்ட் தான், டீஹைட்ரேஷன் வராமல் பார்த்துக்கணும். இது வால்யூம் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். பட் இது வந்து ஏர்லி ஸ்டேஜஸ். ஃபுட் பாய்சனை வந்து சிலது வந்து ஏற்கனவே அந்த நச்சுக்கிருமி உற்பத்தி டாக்ஸின் ரெடியாக இருக்கும், அதில் சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து 6 to 8 ஹவர்ஸில் மேனிஃபெஸ்ட் பண்ணும். சில ஃபுட் பாய்சன் வந்து கிருமி இருக்கும், அந்த கிருமி உள்ளே போய் மல்டிப்ளை ஆகிட்டு லேட்டாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அவங்க கேட்டால் இல்லை சார் நான் நேற்று நைட் எங்கேயும் சாப்பிடல, வீட்டில் தான் சார் சாப்பிட்டேன், அப்புறம் எப்படி சார் வந்ததுன்னு கேட்பாங்க. பட் நீங்கள் டைம் பீரியட் போய் பார்த்தீங்கன்னா காலையில் எங்கேயா வெளியில் சாப்பிட்ருப்பீங்க, முன்னால் எங்கேயாவது சாப்பிட்ருப்பீங்க, சுத்தமில்லாத சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அந்த டைம் பீரியடோட கோரிலேட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அது முக்கியமான விஷயம். அது இப்போ ஒருத்தருக்கு வயிற்றுப்போக்கு இல்லாட்டி ஏதாவது ஃபுட் பாய்சனிங்கான அறிகுறிகள் இருந்தால் வீட்டில் அவங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? டாக்டர் சுரேஷ், திடீர்னு நைட் டைம் வருது, அதிகப்படியான வயிறு வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, என்ன பண்ணணும், என்ன செய்யலாம்? முதல்ல வந்து அவங்க வந்து அந்த வயிற்றுப்போக்கு ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளூயிடை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். வீட்டில் என்ன இருக்குது, பெஸ்ட்டு வந்து எலக்ட்ரால் வாங்கணும்னு சொல்லுவாங்க. நான் யூஸ்வலாக ஐ டோன்ட் ப்ரிஃபர் எலக்ட்ரால் தேர், வெரி பேட் டேஸ்ட் சார். வீட்லேயே ஹோம்மேட் எலக்ட்ரால் இஸ் பெஸ்ட். ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு ஸ்பூன் சுகர், லெமன் இருந்தால் ஒரு ட்ராப் லெமன் போட்டிங்கன்னா அதுவே நல்லாயிருக்கும் எலக்ட்ரால் வாங்கி குடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் சால்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஒரு வாட்டி மோஷன் போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி அட்லீஸ்ட் 200 to 250 ml ரீப்ளேஸ் பண்ணணும். அது பண்ணிவிட்டு அதாவது வெறும் வாட்டர் மட்டும் கிடையாது, வித் சால்ட் அண்ட் ஸ்வீட். ஏன் ஸ்வீட் போடுறீங்கன்னா உங்கள் சால்ட் அப்போ தான் உள்ளே போகும். ஸோ எலக்ட்ரோலைட்ஸை ரீப்ளேஸ் பண்ண பாருங்க. வாட்டர் குடிக்கலாமா சார்? அறிவியல் பூர்வமாக ஓம வாட்டருக்கு உண்மை எதுவும் இல்லை. ஆக்சுவலாக அந்த சமயத்தில் உங்களுக்கு சேரலைன்னா வாந்தி அதிகமாக கூட வாய்ப்பு உண்டு. ஒரு வயிற்றுப்போக்கு ஃபுட் பாய்சனிங் வந்துச்சுன்னா சாதாரண தண்ணீர் முதல்ல குடித்தாலே போதும். அப்படி இல்லைன்னா சார் சொன்ன மாதிரி ஓஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழப்பை தடுக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடை நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணலாம். ஒரு சிட்டிகை உப்பு மற்றும் சர்க்கரை, ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு தடவை வயிற்றுப்போக்கு 200 to 250 ml தண்ணி குடிக்கணும். ஓம வாட்டர் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபுட் பாய்சன் ஏற்பட்ட டைமில் உயிர் போயிடுமோன்னு பயப்படுற அளவுக்கு மிரண்டு போயிருப்பீங்களே. ஃபுட் பாய்சன் டைமில் உடம்பு என்ன செய்து தெரியுமா? கெட்டுப்போன உணவையோ உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காத உணவையோ நீங்கள் சாப்பிடும்போது உடம்புக்குள்ள மோசமான பாக்டீரியா ரசாயனமோ என்ட்ரி ஆகிடுச்சுன்னு இறப்பையில் இருக்கும் சென்சார் செல்கள் அலர்ட் ஆகும். வேகஸ் நரம்பு வழியாக மூளைக்கு பின்னாடி இருக்கிற முகலப்பகுதிக்கு தகவல் அனுப்பும். நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தால் பல தகவல் நரம்புகள் வழியாக எமர்ஜென்சின்னு வாந்தி எடுக்க கட்டளை அனுப்பும். ஆனால் வாமிட் எடுக்க விடாமல் வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கும் இடையில் இருக்கிற வால்வு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கும். அந்த லாக்கை திறக்க வயிற்று தசைகள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து பலூன் மாதிரி வயிற்றை புஷ் பண்ணும். பலூனை அழுத்தின காற்று எப்படி வெளியே வருமோ அந்த மாதிரி கெட்டுப்போன உணவு பீறிட்டு வாந்தியாக வெளியே வரும். வாந்தியாக வெளியே வரலன்னா வயிறு இன்னொரு ஸ்டெப்பு வச்சிருக்கு. அப்பா சொல்லு, என்னாச்சு? முடியல. ஸோ மக்களே, வயிறு சரியில்லைன்னு சொல்லாதீங்க. உங்கள் வாய் தான் சரியில்லை. வாய்க்கு சரியான பூட்டு போடுங்க. தண்ணீர், உணவு அப்படின்னு பேசுகிறப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் மனுஷனுக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பாக இருக்க ஒரு விஷயம் விலங்குகள். விலங்குகளில் தண்ணீர் மூலமாக உணவு மூலமாக நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இதில் வந்து நம்ம சிக்கனை விட்டுருவோம், மட்டனை விட்டுருவோம், ஃபிஷ்ஷை விட்டுருவோம், எக்கை விட்டுருவோம். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள். விலங்குகள் மூலமாக தண்ணீரில் நமக்கு என்ன இன்ஃபெக்ஷன் வரலாம், உணவில் என்ன இன்ஃபெக்ஷன் வரலாம்? இது முதல்ல சொல்லும் போது 6 விதமான கிருமிகளை பற்றி பேசினாங்க. இந்த லெப்டோஸ்பைரோசிஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க, எலி ஜுரம்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே தண்ணி நினைக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறதால வர ஜுரம் கிடையாது. எலி ஜுரம்ன்றது மழை தண்ணியில் நீங்கள் நடந்து போகும்போது எலியோடைய யூரின் வந்து மிக்ஸ் பண்ணி அதில் இருக்க கிருமி, அந்த லெப்டோஸ்பைரோசிஸ் வந்து யூரின் வழியாக மிக்ஸ் ஆகிற கிருமி. நம்ம மழை வாட்டரில் நடந்து போகிறதால வர ஜுரம் தான் இது. தண்ணி குடிச்சு வர்றது கிடையாது. லெப்டோஸ்பைரோசிஸ் வந்து எலி ஜுரம்னு சொல்லுவாங்க. நம்ம பாரம்பரிய உணவாக இருக்கட்டும், இல்லை சாதாரண உணவாக இருக்கட்டும், எனக்கு இந்த உணவு சாப்பிட்டா இன்ஃபெக்ஷன் வந்துரும்ன்ற ஒரு பயம் இருக்குது. நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன்னு எந்த உணவை நீங்கள் சொல்லுவீங்க? திராட்சை, இது மாதிரி எந்தெந்த பழம்லாம் நீங்கள் தோல் உரிக்க முடியலையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வாழைப்பழம் சேஃப், சாத்துக்குடி சேஃப், ஆரஞ்சு சேஃப், ஆப்பிள் சில சமயத்தில் பிரச்சனை, தோல் நீங்கள் வந்து கட் பண்ண மாட்டீங்க. கிரேப்ஸ் பயங்கர நோட்டோரியஸ் கல்பிரேட் தேர். இப்போ கிரேப்ஸில் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வாஷ் பண்ணாலும் ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் உடனே வாங்கி சாப்பிட்டீங்கன்னா காலி. ஸோ ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் கழுவ முடியல, பீல் பண்ண முடியல, பாயில் பண்ண முடியல, எங்கே சாப்பிட்டாலும் எப்பவுமே அந்த ரிஸ்க் இருந்தால் இருக்கும். காலின்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் வயிற்ற கலக்குது. இன்னைக்கு ஷோ ஒரு முக்கியமான ஷோ.
நார்மலாக நல்ல ஃபுட்டை பார்த்து சந்தோஷமாக சாப்பிடணுன்ற காலம் போய் இன்னைக்கு எல்லா ஃபுட்டையும் பார்த்து நம்ம மனசு யோசிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிமட்ட மனசில் ஒரு சின்ன பயம் வந்து உட்காந்துருது, இந்த ஃபுட்டு நமக்கு சேஃப்டியாக இல்லையா அப்படின்னு. இந்த ஷோவில் வந்து உங்கள் குடும்பத்துக்கு மொத்தமும் ஐடியாஸை கொட்டி குவிச்சிருக்கும். இதில் நல்ல விஷயங்களை நிறைய நீங்கள் பிக்கப் பண்ண வேண்டியிருக்கு. இந்த விஷயம்லாம் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறை வாழ்க்கை தினப்படியாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எப்படி பாதிப்புகளை தவிர்க்கலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக இன்னைக்கு ஷோவில் சொன்னோம். இன்னொரு நாள் இன்னொரு ஷோ இன்னொரு டாப்பிக்கோட உங்கள் கூட வந்து மறுபடியும் டிஸ்கஸ் பண்றேன். Until then, signing off from Dhanashekhar, Dr. உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ.